வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷினில் இதுதான் 5th வீடியோ. இதோட இந்த வீடியோ பாக்ஸ் கொஷின் அப்படிங்கிறது பாலிட்டியில் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான சட்டம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1956. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா சென்னை மாகாணத்துல இருந்து சில மாநிலங்களை, அதாவது மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சாங்க. மலையாள பகுதிகள் எல்லாத்தையும் கேரளாவுக்கும், தெலுங்கு பகுதிகள் ஆந்திர பிரதேசத்துக்கும், கன்னட பகுதிகளை மைசூர் மாநிலத்துக்கும் பிரிச்சு தனித்தனி மாநிலங்களாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சது எந்த சட்டம் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கனம் சென்னை மாகாணம் தமிழர்களோட மாநிலமாக உருவாச்சு. எப்படி அந்தந்த மொழிக்கு அந்தந்த மாநிலமோ அதே மாதிரி தமிழர்களுக்கு சென்னை மாகாணம் அப்படிங்கிறத உருவாச்சு. அப்புறம் காமராஜர் தான் ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. மதச்சார்பற்ற நூல் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு மதத்தை பத்தின விஷயமும் நம்மளுடைய திருக்குறள்ல இல்லை. கடவுளை பத்தி புகழ்ந்து கடவுள் வாழ்த்தெல்லாம் பாடியிருக்காரு. பட் இந்த மதம் சொல்லி குறிப்பிட்டு எந்த ஒரு மதத்தையுமே திருக்குறள்ல திருவள்ளுவர் குறிப்பிடலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏன்னா திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் இருந்துச்சு, சீக்கிய மதம் இருக்கு, ஜைன மதம், அப்புறம் இந்து மதம். இந்த மதங்கள் இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே ஆதரிச்சவங்களும் இருந்தாங்க, இந்த மதங்கள் எல்லாம் மறுத்தவங்களும் இருந்தாங்க. ஆனா இந்த மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிற கருத்து யாருக்குமே அந்த காலத்துல தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வள்ளுவர் தான் அந்த மத நம்பிக்கை உடையவரா இருந்தாலுமே அவர் என்ன பண்றாரு, ஒரு மதச்சார்பற்ற நூலை கொண்டு வரணும்னு சொல்லி திருக்குறளை உருவாக்கியிருப்பாரு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா கடவுளை புகழ்ந்து 10 குறள்கள் இருந்தாலும், தனியா ஒரு அதிகாரமே வச்சிருந்தாலுமே அது எந்த ஒரு மதத்துல அவர் எந்த ஒரு மதத்தையும் ஆதாரமா எடுத்து இந்த நூல்ல குறிப்பிடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இது. அதனாலதான் திருக்குறளை மதச்சார்பற்ற நூல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாரதியார் எழுதின ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு தான் பாஞ்சாலி சபதம். ஸோ பாஞ்சாலி சபதத்தை எழுதினவர் யாரு? பாரதியார். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பாஞ்சாலி சபதத்துல இந்தியாவை திரௌபதியாகவும், ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவப்படுத்தி இருப்பாரு. ஓகேவா? ஸோ இது பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற படைப்புல இந்தியாவை திரௌபதியா, ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் வச்சு கதை எழுதியிருப்பாங்க. திரௌபதியோட போராட்டம் மூலமா அவர் இந்திய தாய் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டிருப்பதை மறைமுகமா வெளிப்படுத்தியிருப்பாரு அப்படிங்கிறதான் பாஞ்சாலி சபதத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து சுயராஜ்ய தினம் அப்படிங்கிறத கொண்டாடுவதற்காக 1908 சென்னையில ஒரு பொது கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்களாம். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரோட கவிதைகள் அச்சிட்டு இலவசமா விநியோகிக்கப்பட்டது. ஸோ வந்தே மாதரம், எந்தையும் தாயும் அப்படிங்கிறது, அப்புறம் ஜெய பாரத், இந்த கவிதைகள் எல்லாமே பாரதியாரோட சுயராஜ்ய தினம் அப்படிங்கிறது கொண்டாடுறதுக்காக அச்சிட்டு இலவசமா மக்களுக்கு விநியோகிச்சிருக்காங்க 1908. அடுத்து பாரதியார் சில விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுல ஒண்ணு என்னன்னா, ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த உலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புற்று இருக்கும் அப்படிங்கறத சொன்னவர் பாரதியார் அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார் பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இவர் டிசம்பர் மாசம் 11ஆம் நாள் 1882 எட்டயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருப்பாரு. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இந்த எட்டயபுரம் அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்கும். இவர் சின்ன வயசுல இவரோட பேர் சுப்பையா அப்படின்னு இருக்கும். அவங்களோட தந்தையார் பேர் சின்னசாமி, தாயார் பேர் லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இவர் 7 வயசுலயே கவிதைகள் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சின்ன வயசுலயே கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. தன்னோட 11ஆவது வயசுல இவருடைய படைப்பு திறமைகளை பார்த்த அறிஞர்கள் புகழ்ந்திருக்காங்க. இவருக்கு இந்த சின்ன வயசுல இவருக்கு இவ்வளோ திறமை இருக்கு அப்படிங்கிறத அறிஞர்கள் புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 11ஆம் வயசுல சுப்பையா அனைத்து பெருமக்கள் மற்றும் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில ஒரு சவால் விடுவாராம். என்ன அப்படின்னா, யாரேனும் என்னுடைய எந்தவித முன்னறிவு மற்றும் பயிற்சி இல்லாமல் எந்த தலைப்பில் வேணாலும் பேச தயாரா என சவால் விட்டார். ஸோ அவ்வளோ பெரிய அறிஞர்கள் மக்கள் இருக்கிற மத்தியில பயிற்சி எதுவுமே இல்லாம எந்த தலைப்புல வேணாலும் நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி
என்னோட சேர்ந்து பேசலாம்னு சொல்லி ஒரு சவால் விட்டிருப்பாரு. இந்த போட்டி எட்டயபுர அரசவையில் ஒரு சிறப்பு அமர்வாக எட்டயபுர அரசன் தலைமையில இந்த போட்டி நடந்திருக்குமா. அந்த சவால்ல இவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கல்விங்கிற தலைப்புல தான் அவர் பேசியிருப்பாரு. ஸோ அப்படி கல்வியை பத்தி பேசி அந்த போட்டியில வெற்றியும் அடைஞ்சிருப்பாரு. இதுதான் வந்து அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து எந்த பேர்ல அழைக்கப்பட்டதுன்னா எட்டயபுர சுப்பையா அப்படின்னு. ஏன்னா அவரோட ஊர் பேரும் அவரோட பேரும் வச்சு சுப்பையா, எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பாரதி அப்படின்னு சொல்லி மாத்தி அதுக்கப்புறம் பாரதியார் அப்படின்னு சொல்லி மரியாதையோட இவரை வந்து அழைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பாரதியார் என்ற பெயர் அனைவராலும் குறிப்பாக தேசவாதிகளாலும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான கோடி தமிழ் பற்றாளர்களால் மரியாதையுடன் நினைவு கூறப்படுகிறது. அடுத்து இவர் ஜூன் 1897 வந்து பாரதியாருக்கு 15 வயது நிரம்பி இருந்த போது என்ன பண்ணனா செல்லம்மாளோட உங்களுக்கு திருமணம் நடக்குது 15 வயசுல. அதுக்கப்புறம் இவர் காசிக்கு போயிறாரு. அங்குதான் வந்து தனது அத்தை குப்பால் அப்புறம் மாமா கிருஷ்ண சிவனோட 2 வருஷம் அங்க வந்து காசியில தங்கி இருந்திருக்காரு. அங்க இருந்த போதுதான் அவர் என்னென்ன மொழிகளை கற்றாரு அப்படின்னா சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளையும் அவர் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு எழுதி வெற்றியும் பெறாரு. அந்த காசியில தங்கியிருக்கும் போது நிறைய சேஞ்சஸ் வந்து இவருக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்றான். முறுக்கு மீசை வைக்கிறது, சீக்கியர்களோட தலைப்பாகை அணிகிறது, அப்புறம் ரொம்ப வீர நடை கொண்டு நடக்கிறதுன்னு சொல்லி இவருக்குன்னு சொல்லி சில தனி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவர் காசியில அவர் இந்த மொழிகள் எல்லாம் கற்று தேர்ந்த போதுதான் இந்த மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாரதியார் பத்தின சில விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து விவேகானந்தரோட சீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிவேதிதா, சகோதரி நிவேதிதாவோட யாரு சந்திக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார். ஸோ நிவேதிதாவும் பாரதியார் சந்திக்கும் போது அப்ப வந்து அவங்க என்ன பாரதியாருக்கு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கான உரிமை பற்றிய சிந்தனை. ஏன்னா நிவேதிதா அவங்க வந்து அதை பத்தின சிந்தனைகளை வந்து பாரதியாருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது சாதிய பிரச்சனைகளிலிருந்து சுதந்திரம் வரைக்கும் மற்றும் ஆன்மீகம் வரை பாடுபட்டவர். ஸோ இதுல இருந்து தான் வந்து அவர் வந்து மற்ற விஷயங்களுக்கும் பாரதியார் வந்து என்ன பண்றாரு, பாடுபடுறாரு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம தற்கால பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்தியவர். குறிப்பாக நவீன பெண்களின் அதிகாரம், பலமான, சுதந்திரமான மற்றும் ஆண்களுக்கு சமமான பங்குதாரர் என்று பெண்களை குறிப்பிடுகிறார் பாரதியார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாரதியார் வந்து செப்டம்பர் 11ஆம் நாள் 1921 இறந்துட்டாரு. ஆனா இவரோட இறுதி சடங்குக்கு மொத்தம் 14 பேர் மட்டும்தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு வந்து சாதியை விட்டு தள்ளி வைக்கப்படுவோம் என்பதுடன் ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடக்குமுறையினால் ஏற்பட்ட பயம், ஏன்னா ஆங்கில ஆட்சியாளர்கள் செஞ்ச பயத்தினாலையும் மக்கள் வந்து இவருடைய இறுதி சடங்குக்கு வரலன்னு சொல்றாங்க. சரி, இவர் இறந்தது வந்து 1921 செப்டம்பர் 11ஆம் நாள். அடுத்து ஈவேரா ராமசாமி அப்படிங்கிற பெயரை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஸோ இவர் வந்து ஈரோட்டில் ரொம்ப ஒரு வசதியான வணிக குடும்பத்தில் 1879 பிறந்திருப்பாரு. ஸோ அப்படி பிறந்திருந்தாலுமே தன்னோட இளமை பருவத்திலே தன் குடும்பத்தை விட்டு தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே விட்டு சமுதாயத்தில் நிலவி இருந்த மூட நம்பிக்கைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்னால இவர் என்ன பண்ணுவாரு, அரசியல்ல ஈடுபடுவாரு. ஓகேவா. அரசியல்ல ஈடுபட்டாலுமே தொடக்கத்துல தீவிர அரசியல்ல ஈடுபடல. ஆனாலும் என்ன பண்றாரு, ஈரோடு நகர்மன்ற தலைவர் போன்ற பொறுப்புகளை வகிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பெரியார் அவர்கள் வகித்தது வந்து ஈரோடு நகர்மன்ற தலைவரா பொறுப்பு வகித்திருப்பாரு. அடுத்து ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரியாரோட படைப்புகள் மற்றும் மரபு பத்தி சொல்லியிருப்பாங்க. பெரியார் ஓர் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய முற்போக்கான சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சராசரி தமிழனுக்கு பெரியார் ஒரு கொள்கையாக உள்ளார். சமூக சமத்துவம், சுயமரியாதை மற்றும் மொழியின் பெருமையை முன்னிறுத்தும் அரசியலை வழிநடத்தினாரு. ஒரு சமூக சீர்திருத்தவாதியா அவர் வந்து சமூகம், பண்பாடு, பாலின சமத்துவமின்மை இது எல்லாத்துலயுமே கவனம் செலுத்தினாருன்னு சொல்றாங்க. அவர் மக்கள் தங்கள் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போது பகுத்தறிவின் அடிப்படையில் செயல்பட வலியுறுத்தினார். ஸோ கல்யாணம் அப்படின்னு போய் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா பகுத்தறிவின் அடிப்படையில செயல்படணுமே தவிர மற்ற விஷயங்களுக்காக பணம் அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாரு.
பெண்களுக்கு எல்லாருமே சுதந்திரமா இருக்கணும். அதே மாதிரி பிள்ளை பெற்றுக் கொடுப்பதற்காக என்னும் நிலையை மாற்றி அவர்களுக்கு வேலை, சுயமரியாதை இயக்கம், சடங்குகளற்ற திருமணங்களை ஊக்குவிப்பதுடன் பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் விவாகரத்து செய்யும் உரிமையை வழங்க வேண்டும் அப்படின்னு போராடினார். பெண்களுக்கான சொத்துரிமை வேணும்னு சொன்னவர் பெரியார் அவர்கள் தான். அவர் மக்கள் தங்களின் பெயருக்கு பின் உள்ள ஜாதி பெயரை கைவிடுமாறும் அதை குறிப்பிட வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அடுத்து 1930 பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களின் பின்னர் சம்பந்தியாக நடத்தி காட்டினார். ஏன்னா அப்ப அவங்க ஒதுக்கப்பட்ட மக்களா இருந்தாங்க. பட் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிறத 1930 அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாதி, மத, அரசியல் வேறுபாடுகளை கடந்த பெருமதிப்புடன் பெரியார் நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு இது எழுதுனது அருண் ஜனார்த்தனன் அவர்கள் நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த லைன்ஸ் எல்லாமே. ஸோ இதோட பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல உள்ள பாக்ஸ் கொஷின், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்னும் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி இருக்கு. அது ரெண்டும் பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு 11th ஸ்டாண்டர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதுக்கான பிளேலிஸ்ட்டில் தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.